Hello to everyone, welcome back to Learn English with Mohan. Today we are going to discuss 12 frequently used sentences. So நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய 12 simple sentences அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த sentences நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஸ்போக்கன் ஸ்கில் அப்படின்றதும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எஸ்பெஷலி இந்த பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா. ஸோ அவங்களுடைய ஸ்போக்கன் ஸ்கில் அப்படின்றதும் இம்ப்ரூவ் ஆகும். Well, let's get started. The first one, உனக்கு தெரியுமா? ஸோ உனக்கு தெரியுமா இந்த விஷயம், இல்லை உனக்கு தெரியுமா அவனை அப்படின்னா கேட்குறோமா? அப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஸோ do you know, உனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு do you know. ஸோ அந்த விஷயத்தை பற்றி கேட்குறோம் அப்படின்னா do you know the matter, do you know him, உனக்கு அவனை தெரியுமா அப்படி கேட்கும்போது do you know him. ஸோ அப்படின்ற மாதிரி சென்டென்ஸை நம்மளே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட். The second one, பொருட்படுத்தாத. ஸோ அதெல்லாம் நீ பொருட்படுத்தாத அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா don't exaggerate, don't exaggerate. Okay, நம்ம லிஸ்ட். The third one, எதற்கு எடுத்தாலும் கோபப்படாத. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு கோவப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதற்கு எடுத்தாலும் கோவப்படாத அப்படின்னு சொல்கிறோமா, அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டோன்ட் கெட் ஹேங்க்ரி ஓவர் ஸ்மால் திங்ஸ், டோன்ட் கெட் ஹேங்க்ரி ஓவர் ஸ்மால் திங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் த ஃபோர்த் ஒன், உங்கள் பதில் தெளிவற்றது. ஸோ ஆன்சர் கொடுக்குறாங்க, அந்த ஆன்சர் எப்படி இருக்குது, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ தெளிவற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யுவர் ரிப்ளை இன் ambiguous, யுவர் ரிப்ளை இன் ambiguous, உங்கள் பதில் தெளிவற்றது. இது ஃபிஃப்த் ஒன், விஷயத்துக்கு வா. ஸோ ஒரு சிலர் சுற்றி வளைச்சி பேசிட்டே இருப்பாங்க, என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லாமல் சுற்றி வளைச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறோம். கம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், கம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். ஓகே, இது சிக்ஸ்த் ஒன், நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. ஸோ நான் வேணும்னே இந்த வேலையை செய்யலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ அது தானாக நடந்துச்சேக்கனே, நான் இந்த வேலையை வேணும்னே செய்யலை அப்படின்னு சொல்கிறது. ஐ டிடன்ட் டூ இன்டென்ஷனலி, ஐ டிடன்ட் டூ இன்டென்ஷனலி, நான் வேண்டுமென்றே செய்யவில்லை. ஓகே, செவன்த் ஒன், ஏதோ தவறுதலாக இருக்கிறது, ஏதோ தப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோமா, சம்திங் இஸ் ராங். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, அவருடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இன்டிஃபரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னும் போது சம்திங் இஸ் ராங். முணுமுணுக்காதே. ஸோ சிலர் வேர்ட்ஸ் எப்படி பேசுகிறாங்க, முணுமுணுக்கிறது. ஸோ மற்றவங்க அந்த சவுண்டே கேட்காம பேசுறது அப்படின்றது தான் முணுமுணுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் மம்பிள், டோன்ட் மம்பிள், டோன்ட் மம்பிள். எனக்கு துணையாக வா, எனக்கு துணையாக வா. ஸோ என் கூட கம்பேனியனாக வாங்க அப்படின்னு சொல்கிறது. கம் அலாங் வித் மீ, கம் அலாங் வித் மீ. ஓகே, நம்ம லிஸ்ட். த டென்த் ஒன், கத்தாதே. ஸோ கத்தாதே அப்படின்னு சொல்லும்போது சத்தம் போடாதே அப்படின்றோமா. ஸோ டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். ஓகே, ஒன்னா போ. ஸோ 11th ஒன் அப்படின்றது ஒன்னா போ. எப்படி சொல்லலாம், கோ டுகெதர், கோ டுகெதர். 12th ஒன், நான் அப்படி நினைக்கல. ஸோ நான் அவனை அப்படி நினைக்கல, கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, ஐ ஹோப் தட் you understand this video, the 12 frequently used sentences. It is very helpful to you. So if you like this video, hit a like button and share and subscribe this channel. So meet you again with an interesting topic. Till then, bye from Mohan.